ஈரானோட ஏர் ஸ்பேஸ் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய விமானங்கள் இருக்கும் இல்லையா, கிரிஷ் பகுதியிலிருந்து தெஹ்ரான் பறக்கக்கூடிய விமானங்கள் அது மெஹராபாத் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகிறதுக்கு தவிர்க்கப்பட்டு வேற பக்கத்துல இருக்கக்கூடிய கிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ் வந்து பண்ணா டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ ஈரான் அவங்களோட ஏர் ஸ்பேஸை கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ ஈரானோட ஏர் ஸ்பேஸ் ரொம்ப கிளியரா இருக்கு. எந்த நேரமும் ஈரான் லான்ச் பண்ணலாம். இந்த பதிவை நீங்க பார்க்கும்போது ஈரான் ரிட்டாலியேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஈரானோட அட்டாக் பண்றது உறுதி அப்படிங்கிறது போலதான் செய்திகள் அடுத்தது வந்துகிட்டு இருக்கு. ஐஆர்ஜிசி ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்போட குட்ஸ் ஃபோர்ஸ் இருப்பாங்க இல்லையா, கமாண்டர் இஸ்மாயில் குனானி. ஸோ குனானி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா ரெகக்னைஸ் பண்ணுது லெபனானோட இண்டிபெண்டன்ஸ்க்கு. அது ஹிஸ்புல்லாவோட சாக்ரிஃபைஸ்னால தான் வந்திருக்கு. கிரேட்னஸ் ஆஃப் ஹிஸ்புல்லா சாக்ரிஃபைஸ். ஸோ அதனால சும்மா ஏதோ ஒரு ரூலரோட டிபெண்டன்ஸ்னாலாம் கிடைக்கல. இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரியும். கண்ணை திறந்து வச்சு பாருங்க. இந்த வெற்றி, ரெசிஸ்டன்ஸோட வெற்றி அப்படிங்கிறது ஹிஸ்புல்லா அவங்களாலதான் வந்திருக்கு. ஸோ இந்த ஜியோனிஸ்ட் நேச்சர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்படிங்கல அவங்க தரப்பு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி, நான் கொஞ்சம் ஷார்ட்டா மாத்தி பேசினேன். பட் அது அப்படியே ஈரான்லயே இருக்கு. ஸ்டாப் பண்ணி நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கடுமையான வார்த்தைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அது போல பிரயோகம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஈரான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ட்ரம்ப் அவர்களோட ரெக்வஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. பணம் வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸா பணம் தரும். இஸ்ரேல் அட்டாக் பண்ணாதீங்க. இஸ்ரேல் பண்ணிட்டாங்க, நாங்க எக்ஸஸா பணம் தரோம், அட்டாக் பண்ணாதீங்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா டீல்ஸ் வச்சிருப்பாங்க போல தெரியுது. அதுக்கு எங்களோட அலைஸ் எல்லாம் விற்பனைக்கல்ல அப்படிங்கிறது போல ஈரான் சொல்லி அந்த டீலை க்ளோஸ் பண்ணிட்டு தான் இஸ்ரேலோட மீடியாக்கள் சொல்றாங்க. அதே தான் வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட செக்ரட்டரி எஸ்என்எஸ்சி, நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா, லெபனானுங்கிறது எங்களோட லைஃப், எங்களோட ரெட் லைன்ஸ் அதை வயலேட் பண்ணும்போது நாங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். நாங்க பிட்ரே பண்ண மாட்டோம் எங்களோட அலைஸ் அப்படிங்கிற ஈரான் தரப்பு தெளிவான பதில்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல தான் ஃபாக்ஸ் நியூஸ்லாம் இருக்கும் இல்லையா, நரி மீடியா. இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் உடனடியாக நெத்தனியா அவர்களுக்கு போன் பண்ணி என்ன பண்ணி வச்சிருக்கா, எஃப் வேர்டை யூஸ் பண்ணிக்கிறார். ட்ரம்ப் அவர்கள் அந்த பீப் பீப் போடுற மாதிரி பீப் சாங்னு வந்து இல்லையா, அது போல பீப் 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 அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு பாட்டு போட்டுடலாம் போல தெரியுது. அந்த மாதிரியான வார்த்தை பிரயோகம் ட்ரம்ப் அவர்கள் நெத்தன்யா அவர்கள் மேல பண்ணிக்கிறார். எதுக்கு அட்டாக் பண்ண பீரூட் மேல அப்படிங்கிறதோட பண்ண ட்ரம்ப் அவர்கள் கடும் கோபத்தோட கேட்டுக்கிறாரு. ஈரான் கிட்ட சொன்ன ரெஸ்பாண்ட் பண்ண வேணான்னு. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா முடிஞ்சிச்சு. எஃபோர்டு திருப்பி யூஸ் பண்ணிக்கிறாரு. எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாமே நாசமா போச்சு. அடுத்த 2-3 மணி நேரத்துல கையெழுத்து போட்டுடலாம் இந்த டீல். ஈரான் மட்டும் இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணாம இருந்தாங்கன்னா அடுத்த 2-3 மணி நேரத்துல கையெழுத்து போட்டுடலாம் அப்படிங்கிறது போலலாம் பேசி பாக்குறாங்க. அதாவது ஈரான் உனக்கு வேணுங்கிறத கொடுக்குறேன், பணம் தரேன், அது பண்றேன், எல்லாத்தையும் செய்யறேன், ஹிஸ்புல்லாவை மட்டும் விட்டுரு, அவங்கள மட்டும் நாங்க அடிச்சுக்கணும், இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது போலாம் கேட்டு பாக்குறாங்க போல தெரியுது. பட் அது ஈரான் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாம நீங்க உள்ள படைகள்லாம் வச்சிருக்காங்க, லெபனானோட தெற்குப்பதை வெள்ளி எடுப்பா நீ முதல்ல ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற இஸ்ரேலுக்கு அழுத்தங்கள் கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டுட்டு வருது ட்ரம்ப் அவர்கள். என்ன ஏதுங்க தெரியல, என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்றதும் தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை இது எல்லாமே நாடக மேடையா, இது போல இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வெறுப்புக்கனே சரி நோக்கேன்னு படைகளை பின்வாங்கினாங்கன்னா அது எல்லாரும் வந்து வேற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த ஒரு நாக்கு மேல பல்ல போட்டு 4 பேர் பேசிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால இப்படி ஒரு எஸ்கலேஷன், அப்படி ஒரு எஸ்கலேஷன், அந்த டைம்ல இவங்க பின்வாங்குவாங்களா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ கடவுளுக்கு தான் நினைச்சோம், பேசி தீர்த்துக்கிட்டானே நல்லது தானே. இந்த மாதிரி சில ஆளுங்க சொல்றாங்க, பேசி தீர்த்துதான் நல்லது தானே, நீங்க ஏன் இதை திருப்பி கொண்டு போய் குத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா அமெரிக்காவோட மீடியாக்களே கொண்டு போய் நதக்குனது பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஈகோவையே நோண்டி விடுற மாதிரி கேள்வி எழுப்பிக்கிறீங்க. எதுக்குப்பா கேட்குறீங்க அப்படி போல இருக்கு. ஹெக்ஸத் அவர்கள் பீட்டர் இவரு அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் வார் ஹெக்ஸத் அவர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஏங்க ஜேசிபி ஓகே, இதுக்கே என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, என்னது அப்படிங்கிற கேட்கும்போது ஈரான் வந்து பாத்தீங்க டாக்குமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஈரான் இதுக்கப்புறம் அணு ஆயுதங்களே வச்சுக்க மாட்டாங்க. அவங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் ஒண்ணு வாங்க மாட்டாங்க,
அவங்க கிட்ட இருக்காது, பண்ண மாட்டாங்க, அவங்க வச்சுக்கவும் மாட்டாங்க அப்படிங்கிறது போல. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த அம்மா அந்த இதுதானே ஜேசிபியோலயே இருந்தது. இதுல வேற ஏதாவது லெட்டர் மாறி இருக்குதா? இதே வரிகள் தானே அதுலயும் இருந்தது அப்படின்னு கூட கேக்குறாங்க. ஆனா இதுல நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க. இது நம்ம பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்ல இருந்து பண்ணிடலாம். ஆ நிறைய டிஃபரன்ஸ் இருக்குதுங்க அதுக்கு இதுக்கும். ஆனா வார்த்தைகள் இன்னும் மாறலையே அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு இருந்து கேள்வி. அதாவது பீட்டர் ஹெட்சட் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, செக்ரட்டரி ஆஃப் வார், அதாவது ஈரான் இருக்கிறாங்க இல்லையா, இதுக்கப்புறம் ரெஸ்யூம் பண்ணிக்குவாங்க ஆயில் எக்ஸ்போர்ட்டை. இமீடியட்டா பண்ணிக்கலாம். இந்த டீல் மட்டும் போட்டாங்கன்னா இமீடியட்டா அதெல்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட நாங்க ஈரான் போட்ட கன்னி வெடிகளை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல 30 நாள் கண்டிஷன்ல நாங்க ரிமூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பண்ண ஹெக்ஸத் ஆகும். அதாவது சாங்ஷன் தூக்க போறாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் கிளியர் ஆக போகுது. இது எல்லாமே வந்து பண்ண ஈரானோட டேர்ம்ஸ் மாதிரி தானே இருக்கு. திருப்பி ஜேசிபிஓ அக்ரிமெண்ட் மாதிரி தான் இருக்கு. பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்ன ஸ்ட்ரென்த்னால ஏதாவது வரி மாறி இருக்கா? ஜேசிபிஓல என்ன வரி இருந்தோ அதுதானே இருக்கு. அப்படி அனலிஸ்ட் அப்ப நியாயமா கேள்விகள் வருது. பட் எதுக்கு அவங்க தான் தோத்து போயிட்டாங்க, அதை ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு ஏதோ பண்ணிட்டு அமைதியா போனான்னு விட்டுறலாம்ல. எதுக்கு சும்மா மண்டியிட்ட அமெரிக்கா, சரணடைந்த அமெரிக்கா, மண்டியிட்ட ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிற போல எதுக்கா தேவையில்லாத வார்த்தைகள் இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா பண்ணிட்டாங்கன்னு விட்டுட்டு போயிடலாம் இல்லையா? ஏன்னா உலக போரா வந்துச்சுன்னா என்ன பண்றது? சும்மா வார்த்தை போரால முத்தி போய் போர் வந்துச்சுன்னா ஈகோக்காக போர் வந்ததா இருக்கக்கூடாது இல்லையா? உயிர்கள் எவ்வளவு உயிர்கள் பலியாகுது. அதனால இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுக்கறது நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த டீல்ல அப்படி என்னதான்ப்பா நடந்திருக்கும்? ஈரான் தரப்பு சொல்றது ஓகே, அமெரிக்க தரப்புல என்ன பேசுறாங்க? மிக முக்கியமான தலைவர்கள் ஏதாவது அந்த டீலை பத்தின விஷயங்கள் வெளியே சொல்லியிருக்கிறாருன்னா தேடி பார்க்கும்போது வால்ட்ஸ் அவர்கள், அமெரிக்காவோட இப்போ ட்ரம்ப் அவர்களே இவரை மாத்திட்டாரு, இந்த சிக்கிடுச்சு, லீக் ஆகுது அப்படிங்கிறது போல பிரச்சனையை மைக் வால்ஸ் அவர்கள் அப்புறம் மாத்திருந்தாங்க இல்லையா? ஸோ பர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் யூஎனுக்கு அப்படின்னு அலோகேட் பண்ணக்கூடிய, அமெரிக்க தரப்புன்னு அலோகேட் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் மைக் வால்ஸ் அவர்கள். ஸோ வால்ஸ் அவர்கள் என்ன அக்ரிமெண்ட் அதுல சொல்லியிருக்காரு அப்படின்னா மீடியாக்கள்ல, அதாவதுங்க இந்த 2015 ஜேசிபியோட அக்ரிமெண்ட்டுக்கும் இப்போ இருக்கும் டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? நியூக்ளியர் எனர்ஜி டீல். நாங்க ஸ்ட்ரிக்டா வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். ஸ்டேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து பண்ண சாங்ஷன்ஸ் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பண்ணும். ஆனா சாங்ஷன் ரிலீஃப் ஆகும், அசெட்ஸ்ல அன்ஃப்ரோஸ் பண்ணுவோம், பே ஃபார் பர்ஃபார்மன்ஸ் மாடல் அப்படிங்கிறது போல வச்சிருக்கோம். அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பணம் கொடுப்போம். எப்படியோ கொடுக்குறீங்க தானே அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. ஸோ அமெரிக்க தரப்புலயே வால்ஸ் அவர்கள் தரப்புலயே மீடியாக்கள்ல பேசக்கூடிய வச்சுன்னா பே ஃபார் பர்ஃபார்மன்ஸ் மாடல். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும், யாராவது இதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறாங்களான்னு தெரியல. பட் இருந்தாலும் நீங்க அடுத்தடுத்து அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுக்கு மேல இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரயோகப்படுத்தினாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதோட பே ஃபார் பர்ஃபார்மன்ஸ் மாடல் அப்படிங்கிற வச்சுக்கலாம். ஸோ ஈரான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி ஜேசிபிஓ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அப் ஃப்ரண்ட்ல ஃபண்டை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட மாட்டோம். அது போல எல்லாம் முன்னாடி டீல் அப்படி உடனடியா பணம் கொடுப்போம் இது அப்படிங்கிறது போல இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. எப்படி பிஹேவ் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரிதான் பணம். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங்கான வெரிஃபிகேஷன் இருக்கு. ஐஏஇஏ அந்த எனர்ஜி அட்டாமிக் இருப்பாங்க இல்லையா, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. ஸோ அவங்க முன்னாடி ஸ்ட்ராங்கான வெரிஃபிகேஷன் இருக்கும். எனிவேர் எனி டைம் இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது இந்த தடவை லூப் ஹோல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கு. முன்னாடி ஜேசிபிஓல இப்படி இல்லை. இப்போ எனி டைம் எனிவேர் அப்படிங்கிற இன்ஸ்பெக்ஷன் மோடு கொண்டு வந்துருக்கும். ஸோ அதனால ஈரான் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பண்ணவே முடியாது. ஐஏஏ எங்க வேணாலும் போகலாம், எந்த நியூக்ளியர் சைட்ஸுக்கு வேணாலும் போகலாம், எந்த ஒரு டிலேவும் இல்லாம இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இல்ல ஐஏஏ முன்கூட்டியே சொல்லணும், அங்க வந்து செக் பண்ண போறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்க போகணும். அதுக்குள்ள அவன் என்ன பண்ணுவான், கம்ப்ளீட்டா சுருட்டி கிளீன் பண்ணி தூக்கிட்டு போயிடுவான். ஆனா இப்ப என்ன பண்றோம், டோரை தோற நான் வரேன் அப்படிங்கிறது போலையான ஒரு மாடிஃபிகேஷன் இருக்கு இதுல. முக்கியம் இது அப்படிங்கறத வந்து பண்ணா எக்ஸத் அவர்கள் கூட சொல்ல, வால்ஸ் அவர்கள் கிளியரா பேசுறாரு. அது மாதிரியான விஷயங்கள் சொல்லிக்கிறார். அதாவது ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகுது பண்றோம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா அது எப்போ எங்க அப்படிங்கறத இவர் சொல்லல. இப்ப என்ன ஆச்சுன்னா அதுக்குள்ள இஸ்ரேல் எஸ்கலேட் பண்ணிட்டாங்க. இப்ப ஈரான் ஃபிங்கர் ட்ரிகர்ல வச்சிருக்கோம். இந்த பதிவை நீங்க கேட்கும் போது கண்டிப்பா அட்டாக் நடந்தாலும் ஆச்சரியப்படுறது.
ஸோ வந்து பண்ண ஈரான் ரிட்டாலியேட் பண்ணதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஸோ எப்படி அக்ரிமெண்ட் நடக்கும் அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ பே ஃபார் பர்ஃபார்மன்ஸ் மாடல்னா ஈரான் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணுமா? லெபனான் மேல அட்டாக் பண்ண ஈரான் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணுமா? அதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனாலதான் ட்ரம்ப் அவர்கள் என்கரேஜ் பண்றாரு. காசு தர ஈரான் அதை கண்டுக்காத, காசு தர ஈரான் கண்டுக்காத அப்படின்னு கேட்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ ஈரான் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. ஸோ இதுல வார்த்தை ஜாலங்கள், ஏமாத்து வேலைகள் இது போல ஏதோ நடந்து இருதரப்பையும் ஒத்துக்காம திருப்பி கைகலப்பாய் திருப்பி குண்டுகள் மாறி மாறி போட்டுக்கிட்டாங்கன்னா சேதங்கள் பெருமளவுல இருக்கும். ஆனா இந்த தடவை ஈரான் ரிட்டாலியேட் பண்றது ஹெவியா மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த யுத்தம் இன்னும் சில நாட்களுக்கு நகரும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஜூன் மாசம் தொடக்கத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல ரணகலமா இருக்கு. அங்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அதான் அதே போலதான் இருக்கு. ஸோ அது போல எதுவும் எஸ்கலேட் ஆகாம பிரச்சனையை பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய மாசங்கள் ரொம்பவுமே குரூயலான ஒரு மாசங்களா இருக்கும், கொடூரமான ஒரு மாசங்களா இருக்கும். எக்கனாமி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அதுல பாதாளத்துக்கு போயிடும். ஏன்னா இப்ப வரைக்கும் ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை ஓபன் பண்ணும். சிக்கல் எப்படி இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண போறாங்க உலக நாடுகள் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க பிரச்சனை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் நான் பத்தி ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கல அடுத்த பயில உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.